வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப ஈஸியான ஒரு சிக்கன் குழம்பு ரெசிபி. இதை வந்துட்டு இன்ஸ்டன்டா சீக்கிரமே செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துல நீங்க சிக்கன் குழம்பு வச்சிடலாம். உங்களுக்கு சமைக்கவே தெரியாதுன்னா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஃபெயிலே ஆகாம சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு கிடைக்கும். பேச்சுலர்ஸ் கூட ஈஸியா சமைக்கலாம். இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்தி, பரோட்டா, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் இந்த குழம்பு. சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான இன்ஸ்டன்ட் சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு ஒரு 1/4 மூடி தேங்காய் இந்த மாதிரி திருவி வச்சிருக்கேன். இந்த தேங்காய் இதுல சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் வந்துட்டு பொட்டுக்கடலை, கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா. இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு அரைச்சிக்க போறோம். தண்ணி விட்டு இதை வந்துட்டு நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்டா இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு ஸ்மூத்தான பேஸ்டா தண்ணி விட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு நம்ம ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். இந்த சிக்கன் அதுல சேர்த்திடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா வெட்டிக்கோங்க. குழம்புக்கு எந்த மாதிரி சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல வெட்டிக்கோங்க. இப்போ இது கூட நான் கொஞ்சமா ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமா நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். கூட ஒரு தக்காளி இந்த மாதிரி அரிஞ்சு வச்சிருக்கிறேன், அதையும் இந்த மாதிரி இப்படி கசக்கி விட்ட மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 3/4 டீஸ்பூன் வந்துட்டு மிளகுத்தூள் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் இதில் சேர்த்திக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் இந்த தேங்காய் சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சோம்ல அந்த விழுது, அதையும் இதில் சேர்த்திக்கலாம். இப்போ இதுலயே தண்ணி விட்டு இதில் ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ குழம்போட திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் தண்ணியா தான் வைக்க போறேன், அதனால இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம். அதுல அரைச்சி ஊத்திருக்கிற தேங்காயிலேயே இன்னும் பொட்டுக்கடலை கசகசா எல்லாம் சேர்த்திருக்கோம்ல, அதனால திக்காகும் வேகும் போது, அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை அடுப்புல வச்சு ஒரு 2 விசில் 3 விசில் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் சிம் ஃபிளேம்ல நம்ம வந்துட்டு வேக வைக்க போறோம். குக்கரை மூடி அடுப்புல தூக்கி வச்சிடலாம். ஸ்டவ்ல வச்சாச்சு. ஒரு 2ல இருந்து 3 விசில் வரட்டும் ஹை ஃபிளேம்ல. அதுக்கப்புறமேட்டு நல்லா லோ பண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷம் விசில் வந்தாலும் சரி வரலனாலும் சரி 5 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம். இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ப்ரெஷர் அடங்கிச்சு. நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சிக்கன் வந்துட்டு நல்லா வெந்திருக்கும். நான் வந்து இந்த அளவுக்கு தண்ணியா வச்சிருக்கேன். நீங்க வந்துட்டு உங்களோட கன்சிஸ்டன்சி பார்த்து வச்சுக்கோங்க. திக்கா வேணுமா தின்னா வேணுமா பார்த்து நீங்க அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம தாளிச்சு கொட்டணும். ஒரு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு எண்ணெயும் அதிகமா தேவைப்படாது. எண்ணெய் சூடாச்சு. இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சூடே போதும். கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். வாசனைக்கு ஒரே ஒரு வரமிளகாவும் சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சது தூக்கி குழம்புல ஊற்றிக்கலாம். இதுக்கு மேல நம்ம கொஞ்சமா கொத்தமல்லி தழை போட்டுடலாம். அவ்வளவுதான், நம்மளோட இன்ஸ்டன்டான சிக்கன் குழம்பு ஒரு 10 நிமிஷத்துல நீங்க வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு சூப்பரா. இது வந்துட்டு இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். நம்மளோட சூப்பரான இன்ஸ்டன்டான சிக்கன் குழம்பு ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.